ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பனானாவோட ரைப்னிங் ஃபேக்டரை செக் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சம்மர் சீசன் ஆரம்பிச்சாச்சு, சூரியன் சுட்டெரிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஹைட்ரேட்டடாக இருங்க, நிறைய தண்ணி குடிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது அன்ரைப் பனானா. அன்ரைப் பனானா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வாழைக்காய். வாழைக்காய் வந்து அதிகமான ப்ரீபயோட்டிக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவுது. அரைப்பழமாக இருந்தால் அதை பார்லி ரைப் பனானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சுகர் கண்டென்ட் கம்மியாகவும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகவும் இருக்கும். அடுத்து என்ன ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக சாப்பிட்ற பழுத்த வாழைப்பழம் தான். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். லாஸ்ட் 2 ஸ்டேஜ் வெரி ரைப் அண்ட் ஓவர் ரைப் பனானா. வெரி ரைப் பனானாவில் விட்டமின் மினரல் கண்டென்ட் ரெண்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓவர் ரைப் பனானாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்லி ரைப் பனானாக்கு ஆப்போசிட். இதில் வந்து லோவஸ்ட் ஃபைபர் கண்டென்ட்டும் ஹையஸ்ட் சுகர் கண்டென்ட்டும் இருக்கும். வாழைப்பழத்தில் இருக்க இன்னொரு ஃபேக்ட் என்ன தெரியுமா? வாழைப்பழத்தோலை ஃபேஸில் அப்ளை பண்ணால் சன்பர்ன்ஸ் கம்மியாகும். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.